செத்ததை திங்காத சிங்கம்ன்ற எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கேடா? உனக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள். ஒரு கட்சியை ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா? ஒழிச்சிட்டு நீ என்னடா பண்ணுவ? இப்பதுக்கு வர, அப்புறமா வா, நான் இவங்களை முடிச்சுக்கிறேன். வணக்கம், என் பேர் தமிழ் அசோக், சென்னை மத்திய மேற்கு மாவட்டம் இளைஞரணி நிர்வாகி. சீமான் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே குரல் கொடுத்து ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கார் தளபதி பற்றி. ஸோ அது இல்லை, அவரோட பேச்செல்லாம் நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்க தேவையில்லைங்க. அண்ணனோட பேச்செல்லாம் சரிங்களா? எந்த பேச்சால் அண்ணன் இந்தளவுக்கு வளர்ந்தாரோ அதே பேச்சால் அவர் பலவீனப்பட்டு போகிறாரோன்ற ஒரு எண்ணம் தமிழக மக்கள் வந்துடுச்சு சரிங்களா? ஏன்னா தளபதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2024 கோட் படம் ரிலீஸு சரிங்களா? அப்போ அந்த படத்தில் பார்ட்டி 1 தொடங்கட்டமான ஒரு பாடல் வரி வருது. அதில் தளபதி அந்த மைக்கை வச்சுன்னு அந்த பாடல் வருது சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் என் தம்பி எனக்காக தான் அந்த மைக்கியோட சிம்பிள் வச்சுருக்காப்புல, எனக்கு ஆதரவாக இருக்காப்புலன்னு சொல்லிட்டு, அண்ணன் போகாத மேடை கிடையாது, கொடுக்காத ப்ரெஸ் மீட் கிடையாது, எல்லா இடத்துலையுமே அண்ணன் என் தம்பி எனக்காக தான் வச்சுருக்காரு, எனக்காக தான் வச்சாருன்னு சொல்லிட்டு இருந்தார் சரிங்களா? அதுவும் இல்லாமல் எங்கள் தளபதி கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தம்பிக்காக ஐ எம் வெயிட்டிங், தம்பி கூட நான் கூட்டணி வைக்க தயாராக இருக்கேன், ஐ எம் வெயிட்டிங். தம்பி ஒரு பக்கம் திமுக அடிப்பார், இன்னொரு பக்கம் நான் அடிப்பேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த திமுக ஒழிப்போம் சொன்னவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். ஆனால் அதே அண்ணன் சீமான் அவர்கள் தான் அந்த பக்கம் நெல் இல்லை இந்த பக்கம் நெல், நடுவில் நின்னா லாரி வச்சு செத்து போடுவேன்றார் சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு மேடையில் என்ன சொல்கிறாரு, சினிமா மட்டுமே போதுமா நாட்டை ஆள்றதுக்கு? என்னோடய கேள்வி என்னன்னா, அப்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் தங்க தளபதி நடிகர்னு அண்ணன் சீமானுக்கு தெரியாதா? அப்போ மட்டும் எப்படி கூட்டணிக்கு வாங்க, நான் வெயிட்டிங் எப்படி சொல்லலாம் நீங்கள்? அப்போ என்ன நிலைப்பாடு இது? இந்த நிலைப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை முதல்வரோட அண்ணன் முத்தவர்கள் இறந்தார் பார்த்தீங்களா? அதற்கு துக்கம் விசாரிக்க போனார். துக்கம் விசாரிக்க போனாரா இல்லை திமுகவோட அசைன்மெண்ட்டுக்கு வேலை செய்ய போனாரான்றது மக்கள் பார்த்துன்னு தான் இருக்காங்களே. ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு பின்னு தான் அண்ணனோட பேச்சு நடவடிக்கைலாம் மாறி இருக்கு. அது வரைக்குமே என் தம்பி எனக்கு எதிராக நின்னாலும் நான் குரல் கொடுப்பேன், என் தம்பிக்கு ஆதரவாக நிற்பேன்னு சொன்னவர், இன்றைக்கி அந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில்லு நடுவில் லாரிச்சு சத்துருன்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்காருன்னா ஒரு தம்பி யாருன்னா அப்படி சொல்லலாமா? இது நாங்கள் இதை ஒரு நகைச்சுவை தான் நினைக்கிறோமே. அண்ணன் சீமான் பேசுறது எல்லாமே நாங்கள் நகைச்சுவை தான் நினைக்கிறோமே. ஏன்னா பொதுமக்கள் இதை பார்த்துன்னு தான் இருக்காங்களே. இவர் ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி பேசுவார், எப்படி மாற்றி பேசுவார், நாளைக்கு என்ன பேசுவார், நாளைக்கு என்ன பேசுவார்ன்றதை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் பேச்சு மட்டுமே அவருக்கு ஆயுதம். 8% வாக்கு வந்ததுக்கான காரணமே அவரோட பேச்சு மட்டும்தான் சரிங்களா? அதே பேச்சு மூலயமா இன்றைக்கி அவரோட செல்வாக்கு இழந்துனே வராருன்றதை மக்கள் தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு பேட்டியில் மக்கள் சொல்லியிருந்தா இருக்காங்களே. அவங்க ஒரே வார்த்தை கேட்குறாங்க, திமுகவை அழிக்க வந்த நாம் தமிழர் கட்சி அவங்கள விட்டுட்டு ஏன் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி அவர்களும் விமர்சனம் பண்ணோம்? இந்த மண்ணில் நடந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை காடு வளம் மலை வளம் மண் வளம் நீர் வளம் இதில் ஏதாவது ஒரு கொள்ளை போனதுக்கோ இதில் ஏதாவது ஒரு தவறுக்கோ தமிழக வெற்றி கழகத்துக்கோ தளபதி அவர்களுக்கோ ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா? 1.5 ஆண்டுகளாக அவரை தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் தளபதி மீதும் இவ்வளோ விமர்சனம் வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன அண்ணன் சீமான் அவர்களுக்கு? இவர் யாரை மோதி அழிக்கணும்? இந்த மண்ணுக்கு தீங்காக இருக்கிற திமுகவை தான் அண்ணன் சீமான் அவர்கள் மூர்க்கத்தனமாக மோதி வீழ்த்தணும். அதை விட்டுட்டு இங்கே நீங்கள் தம்பியும் பேசினவரை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களோட அரசியல் நோக்கம் என்ன? 26 உங்களோட நோக்கமே இது தானா? போருன்றீங்க, ரசிகர் கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்கும் போருன்றீங்க. இதுவரை எத்தனை போர் நீங்கள் நடத்திருக்கீங்க இந்த மண்ணில்? காங்கிரஸுக்கு எதிராக போரை முடிச்சிட்டிங்களா? பிஜேபிக்கு எதிரான போரை நடத்தி முடிச்சிட்டிங்களா? இன்னும் பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா இல்லையா? காங்கிரஸ் உறுப்பினர் இருக்காங்களா இல்லையா? அப்போ நோக்கம் என்ன உங்களுக்கு காங்கிரஸை வீழ்த்தணும் பிஜேபி வீழ்த்தணும்னா அவங்களோட எம்எல்ஏ ஒன்று கூட இந்த மண்ணில் இருந்துடக்கூடாது சரிங்களா? அப்போது அவங்கள எம்எல்ஏ வர விட்டீங்க, அவங்க அந்தளவுக்கு நீங்கள் போர் பண்ணுறீங்களா? உங்களோட போரோட வலிமை அதுதானா? இன்றைக்கி எங்கே நிற்கிது? திராவிடத்தை வீழ்த்துவேன்,
திமுக வீழ்த்துவேன் நீங்கள் திமுகவை போர் பண்ணி வீழ்த்துட்டீங்களா? யாருங்க நீங்கள் வீழ்த்துருக்கீங்க? இப்போ கடைசியாக வந்து எங்கே வந்து நிற்குது பாருங்கள். நாங்கள் எங்களோட கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக, நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம். இவர் நடுவில் வந்து நாம் தமிழருக்கும் தாவகக்கும் போர்னு அறிவிக்கிறார். லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் போர்னு அறிவிக்கிறார். நாங்கள் உங்களை போர்லேயே சேர்த்துக்கலையே. நீங்கள் ஏன் வந்து எங்களை போரில் சேர்த்துக்கோ நீங்கள் பாட்டுன்னு ஒரு போர் அறிவித்து நீங்கள் பாட்டுன்னு கத்தின்னு இருந்தால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியுமா? உங்களை எந்த இடத்துலையுமே உங்களை சேர்த்துக்கலைங்க. புரியுதுங்களா இல்லையா? ஒரு ஆட்டக்காரன், ஒரு போர் வீரன், ஒரு வலிமையான ஒரு வீரரை தான் எழுத்து சண்டை போட முடியுமே. சரிங்களா? மாநில தளபதி தான் சொன்னார், எங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற, எங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு பலத்தோடு தான் நாங்கள் மோத முடியும், சின்ன சின்ன ஆட்களோடு நாங்கள் மோத விரும்பலைன்னு தளபதி தெளிவாக சொல்லிட்டார். சிங்கம் கதை சொன்னார். அப்போது நம்ம ஒரு நோக்கத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இவர் பாட்டுன்னு டெய்லியும் மீடியா முன்னாடி விமர்சனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டே இருந்தால் அது எந்த பலவீனத்தை காட்டுது? அது மக்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட வீடியோ பார்த்து தானே இருக்காங்க. சரிங்களா? நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ எல்லாமே மக்கள் கேட்டு தான் இருக்காங்க. அது மக்களே உங்களுக்கான முடிவை மக்களே சொல்லுவாங்க. நீங்கள் இன்னும் விமர்சனம் பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் மீது எந்த விமர்சனமும் எங்களுக்கு இருக்காது. மக்கள் பார்த்துக்கோங்க உங்களை. எங்களோட கொள்கை எதிரி, அரசியல் எதிரி நோக்கி நாங்கள் அரசியல் பண்ணிட்டுருக்கோம். உங்களோட அரசியல் நீங்கள் பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கான அரசியல்ன்றதை மக்கள் புரிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். அதற்கான பதிலை 2026 அண்ணன் சீமான் அவர்களுக்கு மக்கள் புரிய வைப்பார்கள்.